ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம ஏபிசி மால்ட் எப்படி செய்கிறதுன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ நான் எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எடிட் பண்ண டைம் கிடைக்கல. ஸோ நான் 1/2 kg அளவுக்கு ஆப்பிள், கேரட் அப்புறம் பீட்ரூட் வாங்கியிருக்கிறேன். 3 சேர்த்து 1.5 kg ஆயிடுச்சு. அப்புறம் ஆப்பிள் சீவி க்ளீன் பண்ணி, அதாவது வாஷ் பண்ணி தோல் சீவி இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை ரோஸ்ட்டாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஃபைன் பவுடராக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் ஆகணும். அது மிக்சியில் போட்டு தனியாக மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஆப்பிள், அப்புறம் சீவி வச்சுருந்த கேரட்டு, அப்புறம் பீட்ரூட், இதெல்லாம் மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு ட்ரை பேனில் கொஞ்சம் கூட தண்ணி எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம பேனில் போட்டு நல்லா அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிளில் இருக்கிற வாட்டரெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடணும். நம்ம தண்ணி எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அதுவே ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம், இப்போது 1.5 kg நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள் எடுத்துருக்குறேன். ஸோ 1.5 kg நான் நாட்டு சர்க்கரை, இதுக்கு மெயினாக நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணணும். போட்டுட்டு இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பட் மிக்ஸ் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக இருங்க. அது கொதிக்கிறது நம்ம கையிலலாம் விழும். ஸோ இது கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு 1/2 hour 50 minutes கழித்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரை ஆகும். அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி, அதாவது பவுடர் பண்ணி வச்சுருக்குறோம்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம், அது அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணி ஃபேனு காற்று கீழே இந்த மாதிரி நல்லா ஃபேன் காற்று கீழே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் மேக்ஸிமம் ஒரு 1 hour ஆகும். பாப்பாவும் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தால். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ண அந்த ட்ரைனஸ் எல்லாம் அந்த வெட்னஸ் எல்லாம் ட்ரை ஆகி இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் கிடைக்கும். நீங்கள் இன்னமும் மிக்ஸ் பண்ணணும். பண்ண உங்களுக்கு கொஞ்சம் இது மாதிரி கட்டியாக பீஸாக மாதிரி கிடைக்கும். அதை நீங்கள் கையிலையோ இல்லை ஒரு சின்ன ஸ்பூன்லேயோ அதை நல்லா உடச்சி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது சீக்கிரமாக ட்ரை ஆகும். இல்லாட்டி அது அப்படியே வெட்டாகி ஒரு மாதிரி ஹல்வா மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சின்ன ஸ்பூன்லேயோ எதுலேயோ கேரண்டிலையோ நல்லா குத்தி அது நல்லா ட்ரை ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணணும்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பல்ஸ் மோடில் போட்டு எடுக்கணும். பல்ஸ் மோடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பவுடர் ஃபார்மாக கிடைக்கும். அப்புறம் அதை நீங்கள் ஜல்லடை பிடிச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஏபிசி மால்ட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ஏபிசி மால்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. இதை மிக்ஸ் பண்ணுறதுல தான் ரொம்ப டைம் ஆகும். ஸோ எங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லைம்மா, என்னம்மா பண்ணுறதுன்னா, கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நாங்கள் ஆர்டர் உங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஏபிசிடி மால்ட் வேணும்னா கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது 2 to 3 மெத்தடில் நம்ம எடுத்துக்கலாம். ஏபிசி மால்ட்டை நீங்கள் ஹாட் மில்க்லேயும் எடுத்துக்கலாம், இல்லை சில் பாலில் ரோஸ் மில்க் மாதிரியும் சாப்பிட்லாம். ரெண்டுமே சூப்பராக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படின்னா, 2 ஸ்பூன் ஏபிசி மால்ட்டை காய்ச்சின பாலில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதான், ஏபிசி மால்ட் ட்ரிங்க் ரெடி. இதில் சுகரு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. அப்படியே எடுத்து அப்படியே மிக்ஸ் பண்ணி குடித்தா அவ்வளோதான். இன்னொரு மெத்தட் நீங்கள் சூடு பாலுக்கு பதிலாக சில்லு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிற பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரோஸ் மில்க் மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு எதனா ப்ராடக்ட்ஸ் வேணும்னா கீழே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.